எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான வேலை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த இலவசன செய்தி வேலையை இந்நாள் வரைக்கும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இந்த வேலையை நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த ஒரு கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய பெயரிலே நாம் நம்பிக்கை கொள்ளும்படி, ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை கொள்ளும்படிக்காக ஆண்டவர் இன்றைக்கும் இந்த இலவசன செய்தியின் வழியாக சில காரியங்களை கற்றுத்தரும்படிக்காக ஆண்டவர் விரும்புகின்றார். முதலாவதாக யாக்கோப்பு 1வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை, ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், செயல்களால் பேர் பெற்றவர்கள் ஆவார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், திருச்சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை கற்று அதிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நாம் மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த யாக்கோப்போடு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய செயல்களை குறித்தும் ஆண்டவர் சற்று ஆழமாக கற்றுத்தருகின்றார். நாம் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து அதிலே நாம் நிலைத்திருந்து நல்ல செயல்களை செய்யும் பொழுது நாம் பேர் பெற்றவர்களாக இருப்போம் என்று சொல்லி, ஆவோம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இந்த காரியத்தை நாம் எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தம் கேட்டதை மறந்து விடுவதில்லை என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் எதற்காக இதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த இறைவார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். இதன் அடிப்படையிலே இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானித்து அந்த மகிமைக்குள்ளாய் கடந்து செல்லும்படிக்காக நாம் அந்த இறைவார்த்தையை தியானிப்போம். ஏசாயா 26வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை, இறந்த மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும்பும். புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி இறந்தோர் நிழல்களில் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றார். என் அன்பர்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் இறைவார்த்தையை கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த விடுதலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த சத்தியத்தை நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் உலகத்திலே இருந்து வாழ்கின்றோம், ஆனால் நாம் மரித்து விடுகின்றோம். ஆனால் மீண்டும் நாம் உயிர் பெற்று எழுவோம் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை அந்த திருச்சட்டத்தை கூர்ந்து கவனிப்போர் அதை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி, அதை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி, அதற்கேற்ற வாழ்வை வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படியாக நாம் மீண்டும் எழும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மரணத்திலிருந்து நாம் உயிர்த்தெழும் பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மண்ணிலிருந்து எழுந்த பிற்பாடு நாம் மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு மகிழ்ச்சியான நாம் உயிர்த்து விட்டோம், நாம் விண்ணக வாழ்வுக்கு சொந்தக்காரராக ஆகும்படி இந்த பூமியிலே மரித்த நாம் உயிர்த்தெழும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று சொல்லி, புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் எதற்காக நாம் புகழ் பாட வேண்டும் என்று சொன்னால், அவர் பனியை போல இந்த பூமியை நிரப்பி நம்மை உயிர்த்தெழச் செய்வார் என்று சொல்லி இன்னொரு ஆழமான சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவரின் வழியாக அந்த நிழலிடும் பொழுது நாம் உயிர் பெற்று எழுவோம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படியாக நாம் மீண்டுமாக உயிர் பெற்று எழுவோம் என்ற அந்த ஆழமான சத்தியத்தை, எதற்காக நாம் உயிர் பெற்று எழுகிறோம் என்ற அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை, ஆகவே கடவுளின் திருவுளத்தின்படி துன்பப்படுகிறவர்கள்
நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பவர்கள் அவர் நம்பத்தக்கவர். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எதற்காக இந்த உலகத்திலே நாம் எதற்காக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், இந்த மரணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் உயிர்த்தெழும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், களிகூற வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே மரணம் அடையும் பொழுது நாம் ஆண்டவரிடம் தம் ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவரின் திருவுளம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் ஆண்டவரிடம் நம்முடைய உயிரை மரணத்திற்கு முன்பதாக நம் மரணத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. யாக்கோப்பும் கூட, அந்த இஸ்ரேலும் கூட என்ன செய்தார் என்று சொன்னால், நான் சாகப் போகிறேன் என்று தெரிந்த பொழுது அந்த 12 மக்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு ஆசீர் கூறினார். இவ்வனமாக அந்த 12 கோத்திரங்களும் ஆசீரை பெற்றவர்களாக அன்றைக்கு இருந்தார்கள். அந்த ஆசீரை பெற்ற அதிலே நம்பிக்கை கொண்டவர்கள் யாக்கோப்பு மரணம் அடைந்த பொழுது, இஸ்ரேல் மரணம் அடைந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், பெரும் மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் அவரை அடக்கம் செய்ய வந்தார்கள் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படியாக படைத்தவரிடம் அவரது ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் தம் மரண வேளையிலே தம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். எஸ்தவானும் கூட அந்த கல்லெறியும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரிடம் தம் ஆவியை ஒப்பு கொடுப்பவராக காணப்படுகின்றார். இப்படியாக நாம் அநேக காரியங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகின்றார். அபிரகாமுக்கும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ உன் வாழ்நாளை நிறைவு செய்து உன் மூதாதையரோடு நீ துயில் கொள்ளுவாய் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை, அந்த மரணத்தை குறித்து அபிரகாமுக்கும் கூட அந்த காரியத்தை கற்றுத்தருகிறார். இவ்வனமாக நாம் இந்த இறைவார்த்தையிலே புரிந்து கொண்டால்தான் நாம் ஏன் ஆண்டவரிடம் நம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, உயிர்த்தெழுவதற்காக நாம் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி நன்மையான வாழ்வை வாழ்ந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமான செயல்களை செய்து நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் யாக்கோப்பு சொன்ன காரியத்திலே நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இத்திருச்சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை கேட்போர் யாரும் மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே தான் இந்த இறைவார்த்தை நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறது. இப்படி நாம் எதற்காக ஆண்டவரிடம் உயிரை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு நமக்காக என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை, அதனின் தம் வழியாக கடவுளிடம் வருவோரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கின்றார், அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார், என்றும் உயிர் வாழ்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்படி மரணத்தை ஜெயிப்பதற்காக, சாவின் பிடியிலிருந்து நாம் மீண்டுமாய் உயிர் தெழுவதற்காக ஆண்டவர் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த திருச்சட்டத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். என்ன தருகிறார் என்று சொன்னால், ஆண்டவரிடம் தம் ஆவியை ஒப்பு கொடுத்து அவரிடம் வருபவர்களை அவர் கைவிடுவதில்லை, அவர் மீட்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படியாக நம்மை மீட்பதற்காக, நம் பாவங்களை மன்னித்து மீட்பராக விளங்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் இறுதி நாளிலே அவர் மீட்பராக வெளிப்படும் பொழுது அந்த இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதோ மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆழமான சத்தியத்தை அந்த இடையர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மறுவாழ்வுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வதற்காக அவர் இவ்வுலகிற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக இன்றைக்கும் நாம் இந்த இலவச நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த காரியங்கள் நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். திருச்சட்டத்தையும் இறைவாக்கு நூல்களும் எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், மறுவாழ்வை மட்டுமே நமக்கு கற்றுத்தருகிறது. மரித்து உயிர்த்தெழும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது.
இதனாலே தான் இன்று வரைக்கும் அந்த நாட்களிலிருந்து ஆபிரகாமை அழைத்த நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் இந்த நற்செய்தி நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது. இதிலே நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக, ஆண்டவரின் திருவுளத்தை அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த இலவச நற்செய்தியின் வழியாக வழிநடத்தினார். நம் ஒவ்வொருவரும் அந்த மறுவாழ்வுக்காக நாம் உள்ளங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு சிந்தனைக்காக நாம் வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த அனைவரும் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்தார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியை விட்டு அவர்கள் மரணம் அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது, அந்த பாவத்தை செய்த பொழுது, இதோ கடவுளால் நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் மனிதனை உருவாக்க முடியும் என்று சொல்லி சாத்தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தின பொழுது, அந்த சாவு நமக்கு நிகழ்வதாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த தொடக்க காலத்திலே ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இப்படியாக வாழ்வின் கனியை அவர்கள் அறிந்ததனாலே நமக்கு சாவு உண்டானது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார். இதனாலே தான் அந்த ஒரே மகனிடம், அந்த பரிந்து பேசுகின்ற இயேசுவிடம் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த விண்ணக வாழ்விலே நாம் மகிழ்ச்சி அடைய ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இப்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான வேலை நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதித்து, பரிசுத்த ஆவியானவரே, இதோ கேட்பதை மறக்காமல் இருக்கும்படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வல்லமையை வெளிப்படுத்தி எங்களுக்கு நிறைவாழ்வு அளிக்கும்படிக்காக இவ்வுலகத்திலே நீர் மீட்பராய் வெளிப்பட்டீரே அப்பா. உமது மீட்பின் மகிமை எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் குடிகொள்வதாக என்று சொல்லி நீ உயிரோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்த நன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.